அதுக்கு கீழே இருந்த ஒரு கமெண்ட்டை படிச்சு பார்த்தா, நானும் இந்த மரத்தை 2015 இருந்து பாக்குறேன், இன்னுமா இது ஆடுது? இன்னொருத்தர், ஹென்ஸ் பாகுபலி பாம் ட்ரீ பெண்டிங் டெக்னிக் இஸ் ட்ரூ. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மழையினால வீட்டுக்குள்ள வந்த எலி எப்படி பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கு பாருங்க. மழைக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்டர்வியூல இவர் சொன்னதை கேட்டு, ஒன்றை குறிப்பிட வேண்டுமென்றால், நேற்று இரவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தொடர்ந்து கைபேசியில தொடர்பு. மேயரே மிரண்டு போயிட்டாங்க. பா, இது உலக நடிப்புடா சாமி. லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொன்னதும் வாங்கியிருக்காரு. அப்ப புரியல. தம்பி, ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ள வந்து சத்திக்கு கைய சவிக்கமா கேக்குறப்ப. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இது லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அதுக்கு இப்பதான் அர்த்தம் தெரியுது. பெய்யுற மலைக்கு கேட்டெல்லாம் உடைச்சிட்டு தண்ணி உள்ள வந்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க அந்த கேட்டு என்ன இது? ஒரு சொட்டு தண்ணியை உள்ள விடலங்க. ஏதோ டேம்ல தண்ணி தேக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. கேட்ட போட சொன்னா டேம கட்டி வச்சிருக்காரு. வாட்டர் ப்ரூஃப் கேட், IP68 ரேட்டிங். ஒரு வேலை இருக்குமோ? தண்ணியில் நின்ன பைக்கை சாதாரணமா எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இந்த மாதிரி பாம்பு எம்பு ஒளிஞ்சிட்டு இருக்க போது சுத்தி முத்தி தண்ணி கட்டி இருக்கிறத வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தா எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. மழைநீர் சேகரிக்க ஆரம்பிக்கலாங்களா? வச்ச போர்டுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கு. வெள்ளத்துல ஒரு பாலம் இடிஞ்சதுனால அதுல போக முடியாத மக்கள் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு உடஞ்ச ரயில்வே ட்ராக் வழியா கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெள்ளத்திலையும் தலைவன் தண்ணி காலில் பற்றக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா கார் கதவை திறந்ததும் இந்த எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிடாதுன்னா அப்படின்னு எவனோ விளையாட்டா சொல்லியிருக்கான். அதை இவர் சீரியஸ் எடுத்துக்கிட்டு வண்டியை உள்ள இறக்கிட்டாரு. கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். நான் கூட வெளியே வரமாட்டாரோன்னு நினைச்சேன். மாசா வந்துட்டாரு. இங்க என்ன எழுதியிருக்கு? உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டுமனை, தூய்மையான குடியிருப்பு, 12 லட்சம் மட்டும்தான். ஃபுல் ஆஃப் வாட்டர், சாக்கடை இருக்காது. பாருங்க, பக்கத்துல கருப்பட்டி காஃபி கடை, பழம் திருச்சல பழம் வாங்கிக்கலாம், ஹோட்டல் இருக்கு, போட் இருந்தா தண்ணியில போய்க்கலாம், வீட்டுக்கு போய்க்கலாம். இப்படியே வந்தீங்கன்னா GST ரோடு, பக்கத்துல பெட்ரோல் பங்கு, அப்படியே அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த இடம். பார்த்தேங்க, 12 லட்சம் தான். உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டுமனை, தூய்மையான குடியிருப்பு. பார்த்தேங்க, ஆல் தி பெஸ்ட் யூ. இதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, டே செலவே இல்லாம வீட்டை சுத்தி நீச்சக்குளம் அமைச்சு கொடுத்தா இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்கடா. நல்ல ஏரியாவை பார்த்து கட்ட சொன்னா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்க. மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வச்ச வழியா ஒரு முதல்ல பல்ல பர்வத்தா. முதலையா? வந்த வெள்ளத்தை சமாளிக்கவே முடியல. அதுல இதுங்க வேற எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஜாலியா ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் மெரினா பீச்சை பார்த்துருப்பீங்க. ஆனா அது
டேய் இங்க இருந்த பீச் எங்கடா? என் கிணத்த காணோம், என் கிணத்த காணோம், ஐயா என் கிணற காணோம், ஐயா வத்த கிணறு சார், வத்த கிணறு, அது வத்தாத கிணறு, 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பனை மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. குளமாக்கி வச்சிருக்கீங்க.